ஆட்சிக்கு பொறுப்பேற்று கேபினெட்டை ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் செயல்பட ஆரம்பிச்ச 2வது நாள்லயே வந்து டெண்டர்ல வந்து முறைகேடு கேட்டா வந்து திமுக ஆட்சியில் நடந்ததுன்றாங்க. திமுக ஆட்சியில் இது போல நிறைய நடந்ததுன்றாங்க. திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை விசாரிங்க, அதுல தவறு நடந்தது நிரூபிங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனா உங்க துறையில இப்படி ஒரு தவறு நடக்குது, அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? திமுக ஆட்சியில் நடந்தால் அதுல அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு, தாவேக ஆட்சியில் நடந்தால் அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பனர் ஒருவரை அமைச்சராக மாற்றி இருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, கோயில்கள் ஆண்டாண்டு காலமாக யாருடைய கைகளில் இருந்தது? பார்ப்பனர்களுடைய கைகளில் இருந்தது. 7 பட்டியலின அமைச்சர்களை உருவாக்கி இருக்கீங்களா? அதுல ஒருத்தருக்குன்றதை ஒதுக்கி இருக்கலாமே. நிர்வாகத்தில் நிறைய முறைகேடுகள் நடக்க தொடங்கிவிட்டன. இந்த அரசு நிர்வாகத்திற்கு அனுபவம் இல்லை அப்படின்றது வேற, ஆட்சி செய்வதற்கான திறமையே இல்லை என்பதுதான் உண்மை. அனுபவம் வந்து காலப்போக்கில் வருவது, ஆனால் திறமை என்பதே இல்லாமல் இவர்கள் உள்ளே வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், சீரழிவு 8000 மருத்துவ கிளினிக்குகளுக்கு மருத்துவமனைகளை தற்காலிக அனுமதி கொடுத்திருக்கிறார். யாரு? அருண்ராஜ் ஐஆர்எஸ். 8000 மருத்துவமனைகளுக்கு எப்படி நீங்க வந்து எந்த ஸ்க்ரூட்டினியும் இல்லாம அனுமதி கொடுப்பீங்க? ஒரு வீடு புகுந்து ஒரு பெண்ணை வந்து வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுபவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து இவர் மட்டும்தான் இப்படியா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இதே மாதிரியான பின்னணி கொண்டவர்கள் தான். அதனால இந்த ஒரு துறையை வந்து இவருக்கு ஒதுக்கி விட்டார்களே அப்படின்னு நாம் வருத்தப்படுவது அப்படின்றது வந்து அர்த்தமற்றது. மொத்த துறைகளுமே வந்து அப்படியான நபர்களின் கைகளில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு வழங்கப்பட்டிருந்தது, காங்கிரஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் விசிகா மற்றும் IUML தரப்புக்கும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல சமூக நீதி பார்வையாகவும் அதே போல சமூக வலைதளங்களும் பெரிய பேசுபொருளாக இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலத்தில் அவர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு எப்படி பாக்குறீங்க இந்த அமைச்சரவையினுடைய விரிவாக்கத்தை? அமைச்சரவை விரிவாக்கத்துல 7 பட்டியலின அமைச்சர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றது வரவேற்கத்தக்கதுதான், வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த 7 பேருக்கு பொறுப்பு கொடுத்ததுனாலேயே என்ன செய்தி பரவுகிறது அப்படின்னா, இந்த 7 பேருக்கு கொடுத்ததுல முதல்ல வந்து வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே நேரத்தில் 7 பேருக்கு விஜய் கொடுத்திருக்கிறார், இதற்கு முன்பு இது நடந்ததே இல்லை, யாருமே செய்யவில்லை, இதுக்கு முன்னாடி வந்து எந்த காலத்திலையுமே தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவமே இல்லையா அப்படின்னா, எத்தனை பேர் இருந்தார்கள், எவ்வளவு வேலை பார்த்திருக்கிறார்கள், அல்லது அமைச்சரவையிலேயே இல்லாவிட்டாலும் கூட அந்த அரசாங்கம் என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கிறது அப்படின்றத சற்று கவனம் கொடுத்து எடுத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல வந்து கிட்டத்தட்ட 17 திட்டங்களுக்கு மேல அவர் வந்து குறிப்பிடுகிறார். SC/ST மாநில ஆணையம் அமைத்தது, SC/ST டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் 2024 என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ல SC/ST பிரிவினருக்கு 5% முன்னுரிமை அடிப்படையில் டெண்டரை ஒதுக்குறது, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்ற பேர்ல SC/ST தொழில் முனைவோருக்கு வங்கி கடன்ல 35% முன் ஒப்படைப்பு மானியமாக கொடுப்பது, 1.5 கோடி வரைக்கும், ஆண்டுக்கு 200 கோடி அந்த திட்டத்துக்கு செலவு, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம்ன்ற பேர்ல கிட்டத்தட்ட 36 லட்சம் வரைக்கும் உதவித்தொகையை கொடுப்பது, அயோத்திதாசர் தொல்குடிகள் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம்னு 200 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே போல இன்னும் பல்வேறு திட்டங்கள், அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தது, சாதிய வன்கொடுமை வழக்குகள், அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டியது என்று இன்னும் பல்வேறு திட்டங்கள் வந்து சமூக நீதி விடுதி பெயர் மாற்றியது, ஹாஸ்டல்களுக்கு இந்த மாதிரி அது விடுதிக்கு பெயர் மாற்றியது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான நிகழ்வு தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கான பிரச்சாரத்திற்கு அவரோட போயிருந்த போது அவர் பகிர்ந்து கொண்டது, ஊடகங்கள்லையும் அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம்தான். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு முறை முதலமைச்சரை பார்க்க போன போது முதலமைச்சரிடம் வந்து சட்டமன்றம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லீவு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தனை செல்வன் அவர்கள், நீங்கள்லாம் வந்து ஊருக்கு போவீங்க,
நான் வந்து காலனிக்கும் சேரிக்கும் தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்டுவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றியது என்ன அப்படின்னா, எந்த அரசு ஆவணத்திலும் காலனி என்ற பெயரும் சேரி என்கின்ற பெயரும் இடம்பெறக்கூடாது அப்படின்றது. அதற்கு முன்பு நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. உதாரணத்திற்கு காலனி, ஹரிஜன் காலனி அப்படின்ற பெயரில் எல்லாம் அழைக்கப்பட்ட இடங்களை பெரியார் நகர் என்றும் அம்பேத்கர் நகர் என்றும் பெயர் மாற்றுவதற்கு அந்தந்த பகுதியை சேர்ந்த மக்கள் செயற்பாட்டாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு இடங்கள்ல பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அனுசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக செயற்பாட்டாளர், அவர் பல முறை இதை பற்றி பேசியிருக்கிறார். அந்த கோரிக்கைகள் எல்லாம் அவ்வப்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டே வந்தது. ஒரு ஒரு இறுதி வடிவமாக இது அரசு கெசட்ல இனி இடம்பெறக்கூடாது இந்த பெயர்கள் அப்படின்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள். இதுதான் நமக்கு தேவை. இதுதான் சமூக நீதிக்கான பாதை. எத்தனை பேர் பிரதிநிதிகள் அப்படின்றது முக்கியம். அதே நேரத்துல அந்த பிரதிநிதிகள் என்ன செய்தார்கள் அப்படின்றதும் முக்கியம். என்ன செய்தார்கள் அப்படின்றத பார்த்தோம்னா திமுக ஆட்சி காலத்தில் நிறைய திட்டங்கள் அப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அப்படி செயல்படுகின்ற பட்சத்தில் அதையும் நாம் வரவேற்போம், வாழ்த்துவோம். மற்றபடி இந்த 7 பேருடைய நியமனத்துல நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி இந்த அரசு, இந்த அமைச்சரவை பொறுப்பேற்பில் இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பனர் ஒருவரை அமைச்சராக மாற்றி இருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, கோயில்கள் ஆண்டாண்டு காலமாக யாருடைய கைகளில் இருந்தது? பார்ப்பனர்களுடைய கைகளில் இருந்தது. இன்றைக்கும் நீங்க அதற்கான உதாரணத்தை பார்க்கணும் அப்படின்னா, தில்லையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில், அந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துல வந்து இன்றைக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் இந்த கோயில் எங்கள் சொத்து அப்படின்றாங்க. எந்த பார்ப்பனர்கள் எந்த சம்பாத்தியத்தின் அடிப்படையில் அந்த கோயிலை கட்டினார்கள் கேட்டா வந்து மன்னர் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. மன்னருக்கே சொந்தமாக இருந்த சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்ட நாட்டில் மன்னர் எங்களுக்கு கொடுத்தார் என்கின்ற பெயரில் இன்னமும் அந்த கோயிலை வந்து இவர்கள் போலியான ஆவணங்களின் அடிப்படையில் தங்களுக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. அதை வந்து அப்ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்க வந்து ஒரு பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகரை நியமிக்க முடியாதது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த மேடையில ஏறி, பொதுவா வந்து எல்லா கோயில்கள்லையும் வந்து நீங்க எங்க எந்த தளத்தில் இருக்கிறீர்களோ அதே தளத்தில் இறைவன் வந்து காட்சி தருவார். ஆனா நீங்க அந்த கோயில்ல மட்டும் என்ன அப்படின்னா, இறைவன் வந்து ஒரு மேடையின் மீது இருந்து காட்சி தருவார். அந்த மேடையின் மீது இருந்து அந்த கோயிலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 கதவுகள் இருக்கும். ஒவ்வொரு கதவின் வழியாகவும் வந்து நீங்க பார்த்து தரிசனம் செய்யலாம். அந்த மாதிரி வந்து அந்த கோயிலுடைய செட்டப் இருக்குது. அந்த மேடை மீது ஏறினாதான் அந்த இறைவனை வந்து தரிசிக்கவே முடியும். கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நிக்கிற பார்ப்பனர் தான் கண்ணுக்கு தெரிவாரே தவிர உள்ள இருக்கிற சிவபெருமான் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அந்த மேடையில ஏறி தரிசனம் செய்வதற்கு இன்றைக்கு உரிமை இல்லை என்று பார்ப்பனர்கள் நம்மை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து ஒரு உதாரணம். ஒரு கோயில்ல இன்றைக்கு இருக்கக்கூடியது எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருந்து அத்தனை கோயில்களில் இந்த ஆதிக்கம் இருந்ததை பார்த்துவிட்டு இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் எந்த விதமான வரைமுறையும் இன்றி இஷ்டத்திற்கு என்னென்னமோ செய்யப்பட்டு கொண்டிருந்ததை எல்லாம் பார்த்துவிட்டு இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு, நிர்வகிப்பதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கிறது. பொதுவா வந்து இந்த ஊருக்குள்ள வந்து சில 10 பேர் பங்காளிகள் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுவாங்க. அந்த கோயிலையெல்லாம் எந்த அறநிலைத்துறை வந்து கையில் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது அப்படின்னா அது பொதுமக்கள் பணம். அது அந்த பங்காளிகள் காசு இல்லை, அந்த உண்டியல்ல வந்து வசூல் வருது அப்படின்னா இப்ப அந்த இடத்துல நிர்வகிப்பதற்கு அறநிலைத்துறை வருது. பெரிய பெரிய கோயில்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டியது, அரசர்களின் காலத்தில் கட்டியது, அந்த கோயில்களை அரசு நிர்வகிக்குது. இப்ப அந்த கோயில்கள்ல இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சிக்கல் என்ன? கோயில் சொத்துக்களை பற்றி அறநிலைத்துறை கணக்கு கேட்க கூடாது அப்படின்னு யார் சொல்றா? இதே பார்ப்பனர்கள் சொல்றாங்க. அந்த பார்ப்பனர்களை சேர்ந்த ஒருவரை வந்து நீங்க வந்து அமைச்சராக கொண்டு வந்து அமர்த்துகிறீர்கள் என்றால் அறநிலையத்துறை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தையே சிதைப்பதால் இருக்கு. இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது? இது சமூக நீதியா? சரி, 7 பட்டியலின அமைச்சர்களை உருவாக்கி இருக்கீங்களா, அதுல ஒருத்தருக்குன்றதை ஒதுக்கி இருக்கலாமே. காமராஜர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்கல்ல, கக்கன் அவர்களை வந்து அவர் அமைச்சரவையில் அறநிலைத்துறைக்கு வைத்திருந்தாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த கக்கனின் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு, அந்த கக்கனினுடைய ஊரை சேர்ந்த ஒருவர் வந்து இன்றைக்கு பொது தொகுதியில பட்டியலின வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராகவே இருக்கட்டும், அவர் ஜெயித்திருக்கிறார்ல, அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு அதை கொடுப்பதில் என்ன தயக்கம்? அப்போ அந்த தயக்கத்திற்கு காரணம் சனாதன புத்தி. அந்த சனாதன புத்தி இன்றைக்கும் வந்து அறநிலைத்துறை என்றால் அதை பார்ப்பனரிடம் கொடுப்பது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இந்த பார்ப்பனருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை அடுத்த மாசம் ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ்? அனைத்து சாதியினர் அர்ச்சகர் குறித்த வழக்கு. அந்த வழக்குல இந்த அமைச்சருடைய நிலைப்பாடு என்ன?
அடுத்த கார்த்திகை திருநாள் அன்று திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த போறேன்னு வரப்போறாங்க. அதுல இந்த அமைச்சருடைய நிலைப்பாடு என்ன, இந்த அரசனுடைய நிலைப்பாடு என்ன, இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் தெரிவிக்காவிட்டால் நீங்க வந்து இந்த அமைச்சர் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல ஏன் இந்து கோயில்ல மட்டும் தமிழ்ல கேட்குறீங்க, கோயில்ல சர்ச்சிலையும் மசூதியும் கேட்க வேண்டியதானே? நீங்க போய் பாருங்க எந்த சர்ச்சில் வந்து வேற்று மொழியில ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுகள்ல வந்து இன்றைக்கு வந்து தமிழ்ல தான் வேதாகமங்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல இஸ்லாமியர்கள்ல வந்து எத்தனை பேர் வந்து குரானை தமிழில் அச்சடித்து கொடுக்கிறார்கள் தெரியுமா? உலகத்துல வேற எந்த மொழியிலையும் வந்து குரானை இந்த அளவிற்கு அச்சடித்து கொடுத்திருப்பார்களான்னு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் குரானை தமிழில் வெளியிடுவதற்கு அவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் அவங்க வந்து, ஆனா அவங்கள வந்து இந்த மோடி அரசாங்கம் பரப்புரை செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துதே. அப்ப தமிழில் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் கோயில் தயாராக இருக்கிறதா? ஏன் தயாராக இல்லை? அந்த தயாராக இன்னொரு மதத்தை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? உங்க மதத்துல முதல்ல தமிழை கொண்டு வாங்க. அப்ப அதுல இவருடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்ல பேசுறதுல மாற்று கருத்து இல்ல, ஆனா மற்ற இடங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து ஒரு ஸ்டேல்மேட்டு கொண்டு வர்றது, அங்க மாத்திட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ஏமாற்றுத்தனம். பெரியாரின் பக்கத்தில் என்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பெரியாரின் பக்கத்தில் அவர் வந்து ஸ்டாச்சுஸுக்கு முன்னாடி வந்து அவர் மாலை போட்டார், மரியாதை செய்தார். அதெல்லாம் தேவையில்லை. எதற்காக பார்ப்பனருக்கு ஒதுக்குனீங்க? அவர் முன்னாள் பஜ்ரங் தள் உறுப்பினர் என்றும் சொல்லப்படுகிறது. அது அதனோட உண்மைத்தன்மை என்ன? எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல. அவருடைய புகைப்படத்துல வந்து பஜ்ரங் தளுடைய கொடியோடு அவர் வந்து பதிவேற்றி இருக்கிறார். இந்த அளவிற்குத்தான் இவர்களுடைய பின்னணி இருக்கிறது. நீங்க ஏன் அவ்வளவு சந்தேகப்படணும்? சிடிஆர் நிர்மல்குமார் எங்க இருந்து வந்தவர்? சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாஜக, பாஜகவிலிருந்து அதிமுக, அதிமுகவிலிருந்து இன்றைக்கு தாவேகாவிற்கு வந்திருக்கிறார். அவர் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் நிர்வாகியாக செயல்பட்டவர். ஆர்எஸ்எஸ் நிர்வாகி ஒருத்தர் அமைச்சரவையில் சேர்த்ததற்கு பிறகு இந்த அமைச்சரவையே வந்து ஆர்எஸ்எஸ் விரும்புகின்ற அமைச்சரவையாகத்தான பொறுப்பேற்று இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் கூட தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க. உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய பெஹன்ஜி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார். பெஹன்ஜி அங்க முதலமைச்சராக இருந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நிலைமை மாறிவிட்டதா? அப்ப எத்தனை பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், என்னென்ன பொறுப்புகளுக்கு வருகிறார்கள் என்பதை விட என்ன செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். என்ன செய்கிறார்கள் என்பதுல பார்ப்பனருக்கு அறநிலையத்துறையை ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் வெளியிடக்கூடிய எல்லா செய்திகளும் பொய் செய்திகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள்ல போய் ஒரு தோத்து போன எம்எல்ஏ ஒருத்தர் ஆய்வு பண்றாரு, தாவேக்காவுடைய மருத்துவமனை நிர்வாகி ஒருத்தர் போய் மருத்துவமனை ஆய்வு பண்றாங்க. எல்லா இடங்கள்லையும் தங்களுடைய கேமராக்களோட போய் நின்று ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவ பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றத்தின் கீழ் அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்படணும். அதே போல போலியான அடையாளங்களோடு இவர்கள் உள்ளே போனார்கள் என்பதற்காக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும். இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. காரணம், அவர்கள் தாவேக்காரர்கள். அப்போ தாவேக்காவினர் என்ன வேண்டும்? இன்னைக்கு வந்து தாம்பரத்துல ஒரு பழக்கடையில் போய் தாம்பரம் தாவேக்கா எம்எல்ஏவின் பெயரை சொல்லி அந்த பழக்கடையில் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு புகார் இதற்கு முன்பு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதும் கூட அவர் வந்து அவருடைய நிர்வாகி ஒருத்தர் ஒரு கடையில போய் சண்டை போட்டார் அப்படின்றதுக்காக அன்றைக்கு திமுகவின் தலைவர் நேரடியாக அந்த கடைக்கு உட்கார்ந்து பேசி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகியை இடைநீக்கம் பண்ணாங்க. அந்த கடையில போய் அவர் வந்து நேரில் போய் சமாதானம் சொல்லிட்டு வந்தார். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தாவேக்கா ஏதாவது எடுத்திருக்கிறதா? ஆட்சிக்கு பொறுப்பேற்று கேபினெட்டை ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் செயல்பட ஆரம்பிச்ச 2வது நாள்லயே வந்து டெண்டர்ல வந்து முறைகேடு கேட்டா வந்து திமுக ஆட்சியில் நடந்ததுன்றாங்க. திமுக ஆட்சியில் இது போல நிறைய நடந்ததுன்றாங்க. திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை விசாரிங்க, அதுல தவறு நடந்தது நிரூபிங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனா உங்க துறையில இப்படி ஒரு தவறு நடக்குது, அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? திமுக ஆட்சியில் நடந்தால் அதில் அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு, தாவேக்கா ஆட்சியில் நடந்தால் அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில மருத்துவ பணியாளர்கள் 4 பேரை வந்து நீக்கி இருக்காங்க. அதுல 3 பேரை வந்து சஸ்பென்ஷன்ல வச்சிருக்காங்க, ஒருத்தரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பணி நீக்கம் தான். ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நிரந்தர பணியாளர், அதனால இடம் மாத்துறாங்க. அவங்க ஒரு துப்புரவு பணியாளர், சானிட்டரி ஒர்க்கர். சானிட்டரி ஒர்க்கரை நீங்க இடம் மாத்துறீங்க. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சூழல், அவர்களால் இதை சமாளிக்க முடியுமா? சரி, இந்த 4 பேர் பணம் வாங்கினது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு நடந்ததா, தெரியாம நடந்ததா? தெரியாம நடந்ததுன்னா அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன வேலை பார்த்தாரு? அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டீனுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு?
அந்த ஜாயிண்ட் டைரக்டர் வந்து இவர் போய் ஆய்வு செய்யறாரு. இந்த எம்எல்ஏ 16ஆம் தேதி போய் ஆய்வு செய்யறாரு. மறுநாளே வந்து விசாரணை நடத்தி நீக்கிட்டாங்க. எப்படி ஒரே நாள்ல எப்படி விசாரணை நடத்துனீங்க? அவர்களை நேரில் அழைச்சு விசாரிச்சீங்களா? ஏன் இது நடந்ததுன்னு கேட்டீங்களா? காரணத்தை ஆய்வு செஞ்சீங்களா? காரணத்தை ஆய்வு செய்யல. அவருக்கு பெரும்பாலும் ஒப்பந்த பணியாளர்கள். அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? அவங்க ஏன் இந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாங்க? அவர்களுக்கு நீங்க கொடுத்த அந்த மோசமான ஊதியம், சரி திமுக அதை செய்தது, அதற்கு முன்பு அதிமுக செய்தது. நீங்க அதை மாத்துறதுக்கு தானே வந்தேன்னு சொல்றீங்க. அதை இல்லை நீங்க மாத்தணும். அதை மாற்றுவதை விட்டு 4 கடைநிலை ஊழியர்களை வந்து வேலையை விட்டு தூக்கி அடித்து விட்டு பெரிய புரட்சியை நடத்தியது போல பெருமை பீத்தி கொண்டிருக்கிறாங்க. சிஎம்ஓவை நீங்க சஸ்பென்ஷன்ல வச்சிருக்கணும்ல, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரை. டிஎன்ஏ என்கொயரி பண்ணியிருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, சங்கரங்கோயில் ஹாஸ்பிட்டல்ல வந்து தாவேக்காவினுடைய மருத்துவமனை நிர்வாகி, அவங்க பேர் வந்து வாசுதேவி. அந்த வாசுதேவின்றவங்க வந்து அவங்களுடைய பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தையவே சொல்றாங்க, ஆய்வு செய்தோம் அப்படின்ற வார்த்தையவே சொல்றாங்க. டீன் பெர்மிஷனோட ஆய்வு செய்தோம்ன்றாங்க. டீன் எங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரா? டீன் விசாரணைக்கு உட்படுத்தப்படலைன்னா ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படல? அந்த மருத்துவமனையினுடைய டீன் என்ன ஆனாரு? அவர் எப்படி இவங்களை பெர்மிட் பண்ணாரு? அவர் பெர்மிட் பண்ணாருன்னா அப்ப இவங்க போய் மிரட்டினாங்களா அவரை? அந்த அளவிற்கு வந்து அரசு நிர்வாகம் வந்து கெட்டு போய் கிடக்கிறதா? இன்னொன்னு, அவங்க வந்து அதுக்கப்புறம் வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து டாக்டர் கோட்டை போட்டுட்டு டாக்டர் மாதிரியே போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த இடத்துல தான் ஒரு நர்ஸ்ன்னு சொல்லலை, மாறாக அவங்க மருத்துவ அணி நிர்வாகின்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவங்க டாக்டர் கிடையாது. அந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க, எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறாங்க. இது 2 தான் அவங்க சொல்றது. அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? டாக்டர் வாசுதேவி பிஹெச்டி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னு வச்சிருக்காங்க. பேசும்போது பிஹெச்டியே சொல்லல, ப்ரொஃபைல் பிக்சர்ல பிஹெச்டி இருக்கு. பேசும்போது நர்ஸ்ன்னு சொல்றாங்க, ப்ரிஃபிக்ஸ்ல டாக்டர்னு போட்டிருக்கிறாங்க. எது உண்மை? அப்ப போலியான அடையாளங்களோடு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கும்பல் ஏற்கனவே தயாராகி விட்டது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து மோதல்கள், அங்கங்க சண்டைகள், ரோட்டில் இறங்கி விருதுநகர்ல ஒரு இடத்துல வந்து நாட்டு வெடிகுண்டு வீசுறாங்க. கேட்டா அவுட்டுக்காயின்றது நாட்டு வெடிகுண்டு தான். அந்த அவுட்டுக்காயை வந்து பல இடங்கள்ல பதுக்கி வச்சு யானைகள் அதை தெரியாம வாயில கடிச்சு வாய் வெடிச்சு செத்து போயிருக்கு யானைகள் கடந்த காலங்கள்ல. அந்த அவுட்டுக்காயை இவங்க வந்து டாஸ்மாக் மேல அப்படி தெரியாம வீசிட்டு போயிட்டாங்களாம். என்னங்க இது? என்னங்க அநியாயமா இருக்கு? அதை வந்து போலீஸ் வேற அது அவுட்டுக்காய் தான் விளக்கம் சொல்றாங்க. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? அது அறிவால் கிடையாது, வெட்டுவதற்கு பயன்படும் ஒரு சாதனம் அப்படிம்பாங்களா? எவனா ஒருத்தர் வெட்டிட்டா ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை மிரட்டுறான், அது மனுஷனை வெட்டுற கத்தி இல்லை, அது பணம் வெட்டுற கத்தி அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப நிர்வாகத்தில் நிறைய முறைகேடுகள் நடக்க தொடங்கிவிட்டன. இந்த அரசு நிர்வாகத்திற்கு அனுபவம் இல்லை அப்படின்றது வேற, ஆட்சி செய்வதற்கான திறமையே இல்லை என்பதுதான் உண்மை. அனுபவம் வந்து காலப்போக்கில் வருவது, ஆனால் திறமை என்பதே இல்லாமல் இவர்கள் உள்ளே வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், சீரழிவு 8000 மருத்துவ கிளினிக்குகளுக்கு மருத்துவமனைகளை தற்காலிக அனுமதி கொடுத்திருக்கிறார். யாரு? அருண்ராஜ் ஐஆர்எஸ். 8000 மருத்துவமனைகளுக்கு எப்படி நீங்க வந்து எந்த ஸ்க்ரூட்டினியும் இல்லாம அனுமதி கொடுப்பீங்க? தற்காலிக அனுமதி கொடுத்திருக்கிறோம், பிறகு மீண்டும் மறுஆய்வுக்கு பிறகு நாங்க பெர்மனன்ட் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆய்வுக்கு பிறகு இழுத்து மூடுவீங்களா? அது இல்லைன்னா இப்ப ஆய்வின் போது வந்து அதுல வந்து மோசடி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதுவரை அப்ப அதுல பயன்பெற்ற அதுல வந்து மருத்துவம் பார்க்க வந்த பயனாளிகள் வந்து என்ன ஆவாங்க? நிச்சயமா அவங்க வாழ்க்கை என்ன? அவங்களுக்கு பார்த்த மருத்துவம் வந்து மோசடியாக இருந்தா என்ன பண்ணுவீங்க? எப்படிங்க இது மாதிரியான ஒரு கேஆஸ் அனுமதிக்கிறீங்க? இஷ்டத்திற்கு ஆளுக்கு என்ன எவர் தடி எடுத்தவர் என்ன செய்தாலும் வந்து இது பண்ணிக்கிறதா, ஏத்துக்கிறதா? அப்போ பெரிய ஒரு சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சீர்கேடு தான் நான் பயந்தது. அந்த இந்த கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலா இருக்கு. இறுதியான ஒரு கேள்வி, ஆர்கே நகர் தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியா வில்சன் அவர்களுக்கு நேற்று எதிர்பாராத விதமாக செங்கோட்டையிடம் இருந்த இலாக்கா நிதி அமைச்சகத்தை வந்து அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. நிதியமைச்சர்னா நம்ம என்ன எதிர்பார்த்திருப்போம்? அவர் வந்து எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணியிருப்பாரு, ஒரு பொருளாதார ஒரு ஆய்வு அறிஞரா இருந்திருப்பாரு, ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருக்கலாம், இல்ல எங்கேயாவது பெரிய புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஆனா சமூக வலைதளங்கள்லாம் அவருடைய வீடியோக்கள்லாம் ஒரு பேரதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல பிடிஆரை கொடுத்திருந்தாங்க,
அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர்களுக்கெல்லாம் அந்த பதவி வந்து அலங்கரிக்கப்பட்டது. இப்போது கொடுத்திருக்கக்கூடிய அந்த இலாக்கா, அந்த மனிதரை பற்றியான பின்னணிகள் வந்து சோசியல் மீடியால ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. எப்படி பார்க்குறீங்க? பேரறிஞர் அண்ணா வகித்த பதவி, கலைஞர் வகித்த பதவி, பேராசிரியர் அன்பழகன் வகித்த பதவி, அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் கூட இருந்தாலும் கூட இது ஏன் இவ்வளவு விமர்சனமாக பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா, அவருடைய அவர் பிஹெச்டி பண்ணியிருப்பாரு, அது தேவையில்லை நமக்கு. அவர் பிஹெச்டி பண்ண ஸ்காலராகவே இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. அவருடைய கல்வி தகுதி நமக்கு தேவையில்லை. அவருடைய சமூக தகுதி என்னவாக இருக்கிறது? ஒரு வீடு புகுந்து ஒரு பெண்ணை வந்து வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுபவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. அதே சமயத்துல வந்து இவர் மட்டும்தான் இப்படியா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இதே மாதிரியான பின்னணி கொண்டவர்கள் தான். அதனால இந்த ஒரு துறையை வந்து இவருக்கு ஒதுக்கி விட்டார்களே அப்படின்னு நாம வருத்தப்படுவது அப்படின்றது வந்து அர்த்தமற்றது. மொத்த துறைகளுமே வந்து அப்படியான நபர்களின் கைகளில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் யாரு? வாச்சாத்தியில வந்து ஏற்கனவே வந்து கொடூரமான படுகொலைகளையும் கொடூரமான பாலியல் கொடுமைகளையும் அரங்கேற்றி அந்த காவல்துறையினரை காப்பாற்றுவதற்காக வேலை பார்த்தவர். அவர் வந்து இன்றைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். இப்ப இவங்க தான் ஊழலை ஒழிக்க போறாங்களா? இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்றதெல்லாம் வந்து சுத்த நாடகம். அந்த நாடகத்தை வந்து நடத்துவதற்காக ஊழல் பற்றி புகார் கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் சன்மானம் போன்ற பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எந்த செய்தி உண்மை, எந்த செய்தி? இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன். மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு அப்படின்னு ஒரு செய்தி. எப்ப ஐயுஎம்எல்ல தோழர் ஷாஜகான் வந்து அமைச்சராக பதவியேற்பு நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்க ஒரு நியூஸ் ஓடுது, மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு அப்படின்னு. மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு எடுத்ததா என்றால் ஆம். எப்ப எடுத்தது? இன்னைக்கு காலையில் எடுத்ததா? இல்ல, மே 19ஆம் தேதி எடுத்த முடிவு. மே 19, 20 ஆகிய 2 நாட்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் நடக்குது. அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்ன? நம்ம போன முறை வந்து 2 எம்எல்ஏக்கள் இருந்தோம். 2 எம்எல்ஏக்களும் வந்து உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்று இருந்தாலும் கூட போட்டியிட்டது 2 பேர், 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற பெருமையும் ஒரு மரியாதையும் வந்து நம்ம தோழர்களுக்கு இருந்துச்சு. அதே சமயத்துல அது ஆளுங்கட்சி தரப்பாக இருந்தது. அப்போ வந்து தோழர்கள் வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருந்தார்கள். ஆனால் இந்த முறை வந்து 2 தொகுதியில போட்டியிட்டு 1 தோல்வி, 1 தான் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அப்ப இந்த தடவை என்ன ஆயிருச்சு? தேர்தல் அங்கீகாரமே வந்து அந்த சின்னத்திற்கான அவர்கள் தனி சின்னம் கோருவது கட்சியினுடைய அங்கீகாரமே வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாயிருச்சு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் ஏன் தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்தார்களோ, விடுதலை சிறுத்தை கூட்டணி மாறுவதற்காக தனி சின்னத்துல போட்டியிட முடிவு செஞ்சாங்களா? கிடையாது. அவங்க கட்சியினுடைய அங்கீகாரத்தினுடைய கருத்துல வச்சுதான். ஆமா, அவங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை மனதில் வைத்துத்தான் அதை கோரினார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். அதே காரணத்திற்காக நம்முடைய கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டும், நமக்கென்று ஒரு தனித்த ஒரு அடையாளத்தை ஏற்கனவே அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும் போது அதிமுகவோட கூட்டணியில போட்டியிட்ட போது அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டவர்கள். இதே தமிழ் அன்சாரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில இரட்டை மெழுகுவர்த்தி இது மாதிரியான சின்னங்கள்ல தான் தனி சின்னத்துல தான் போட்டிட்டு இருக்காங்க. 2016 திமுக கூட்டணியில் இருந்தபோது கப்பன் சாசர்ல தான் போட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த முறை வேறு காரணங்களுக்காக அவர்கள் உதயசூரியனில் போட்டியிட்டு இருந்தாலும் கூட அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக எடுக்கிற முடிவிற்கான காரணத்தை யாருமே செய்தி கார்டுகளில் வெளியிடவில்லை. ஐயுஎம்எல் பதவி இருக்குது. இந்த நியூஸ பார்க்கும்போது இவங்களும் பாருங்க திமுக கூட்டணியில் உள்ளவங்களுக்கும் கண்ணு உறுத்துது, அமைச்சர்கள் இடம் பெறணும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை வந்துருச்சு அப்படின்ற ஒரு செய்தியே இதன் மூலமா நம்ம வந்து இருட்டடிப்பு செஞ்சு மக்கள் மத்தியில கொண்டு போகணும். அதுதான் ஒரே நோக்கம். திமுக தனிமைப்பட்டதுன்ற செய்தி ஒரு பக்கம், மனிதநேய மக்கள் கட்சிக்கு பதவி ஆசை வந்து விட்டதுன்ற ஒரு பொய்யான தகவல் இன்னொரு பக்கம். மனிதநேய மக்கள் கட்சி வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து திமுக கூட்டணியில் தொடர்கிறது. எந்த மாற்று கருத்தையும் அவங்க சொல்லவே இல்லையே. திமுகவின் மீது ஏதாவது ஒரு சின்ன மாற்று கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? தேர்தலுக்கு முன்பு இருந்தே எப்பவுமே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இடத்தை நம்ம பார்க்கணும். எப்பவும் வந்து திமுக கூட்டணியில ஃபர்ஸ்ட் கையெழுத்து யாருக்கு அப்படின்னா ஐயுஎம்எலுக்கு தான். ஆனா இந்த தடவை ஃபர்ஸ்ட் கையெழுத்து மனிதநேய மக்கள் கட்சிக்கும் சேர்த்து போட்டாங்க. அந்த அளவிற்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் 2 இடங்கள் மீண்டும் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்க வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் போட்டியிட்ட அந்த நாகப்பட்டினம் தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வந்து ஆன்லைன்ல வந்து மீட்டிங் நடத்துறாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர் சொன்னது,
அருமையான வேட்பாளரை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவரை ஜெயிக்க வச்சு அனுப்புறோம், அதுதான் எங்களுக்கு ஒரே வேலை அப்படின்னு சொல்லி அவ்வளவு உணர்வு பூர்வமாக வேலை பார்த்தவங்க. அந்த உணர்வை அப்படியே அவரும் பிரதிபலித்தார், பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களும் பிரதிபலித்தார். ஆனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தில் நான் இந்த காலையில செய்தியை பார்த்த உடனே பல பேர் வந்து என்னிடமே என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்ன மாமாக்கா வந்து இந்நேரத்துல இப்படி பேசணுமா அப்படின்னு சிலர் கேட்டாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. இப்படி ஒரு இது தமிழ்நாட்டுல வந்து மே 10ஆம் தேதிக்கு பிறகு வர்ற செய்தி எதையுமே நம்ம நம்பக்கூடாது. இந்த செய்தியை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில அமைப்பு செயலாளர் அவர்களுக்கு கால் பண்ணேன். அவர் சொல்றாரு 19ஆம் தேதி எடுத்த முடிவு தோழர்ன்றாரு. 19ஆம் தேதி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. 20ஆம் தேதி நிர்வாக குழு முடியுது. நேத்து அதை அவங்க பொதுவெளியில வெளியிடுறாங்க. அப்ப நேத்து மிட் நைட்ல நியூஸ் போட்டிருக்கணும். நீங்க விடிய விடிய நியூஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சேனல் பேர்லாம் சொல்லல. உங்களுக்கு வந்து திமுக தலைவர் வீட்டுக்குள்ள நடக்கிற உரையாடல் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாக குழுல நடக்கிற உரையாடல் உங்களுக்கு தெரியாதா? அதை ஏன் 19ஆம் தேதி சொல்லல? அதை ஏன் 20ஆம் தேதி சொல்லல? அதை ஏன் 21 சொல்லல? அதை ஏன் 22ஆம் தேதி IUML பதவியேற்பு நடக்கும்போது சொல்றீங்க? அப்ப நோக்கம் திமுக கூட்டணியை சிதைப்பது, மனிதநேய மக்கள் கட்சி வந்து தனித்து விட முயற்சி செய்வது, இன்னொன்னு மனிதநேய மக்கள் கட்சியின் மீதான மக்களின் மதிப்பை கெடுக்கின்ற வகையில் செயல்படுவது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்போது வரை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் தான் இனி 5 ஆண்டுகள் நாம் பயணிக்க போகிறோம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க. உள்ளாட்சி தேர்தலையாவது அவங்க தனி சின்னத்துல போட்டிட்டு அவங்க ஒரு வாக்கு சதவீதத்தை எடுக்க வேண்டாமா? அது அந்த கட்சியினுடைய உரிமை இல்லையா? ஒரு இஸ்லாமிய கட்சி இன்றைக்கு வந்து ஒரு பொது அங்கீகாரம் பெறுகின்ற ஒரு நிலைக்கு வந்து அதை தேர்தல் கட்சி அங்கீகாரத்தை இழக்கின்ற ஒரு சூழலுக்கு போறாங்க அப்படின்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் அவங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கும் எத்தனை ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து சட்டப்பேரவையில தான் வந்து இஸ்லாம் பூத்து, முஸ்லிம் கிறிஸ்டின் பூத்து, இந்து பூத்து அப்படின்னு சொல்லிட்டு பூத்து எல்லா பூத்தும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா நீங்க வந்து லோக்கல்ல அப்படி கிடையாது. லோக்கல்ல வந்து 4 இஸ்லாமிய பூத் வந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மனிதநேய மக்கள் கட்சிக்காரர்கள் ரொம்ப சுலபமாக வெற்றி பெற முடியும். அப்போ அவங்க தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு தங்களுடைய முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில் என்ன தவறு இருக்கிறது? இது மாதிரியான ஒரு அடிப்படையில் தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவை அந்த கட்சி ஏதோ பதவி ஆசை பிடித்து விட்ட கட்சி போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது ஒரு காலத்திலும் ஏற்புடையது அல்ல. பேராசிரியர் அவர்கள் என்ன முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு விரோதமான முடிவை அவர் எந்த காலத்திலும் எடுத்தது கிடையாது. இந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் என்றைக்கும் போனது கிடையாது. RSSனுடைய எந்த விதமான மறைமுக திட்டங்களுக்கும் ஒரு துணை போவர் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை வந்து இவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தானது. மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, வருகின்ற எந்த செய்தியையும் நம்பாதீர்கள். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அதை பற்றி விசாரியுங்கள். எந்த செய்தியையும் பார்த்த உடனேயே நம்பாதீர்கள், நம்பி இதை பரப்பாதீர்கள். தயவு செய்து அதை வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு பொய் செய்திகள் பரவுது. நேத்து வண்டல் மண் எடுக்க அனுமதினு ஒரு செய்தி, நான் நம்பிட்டேன் அந்த செய்தியை. வண்டல் மண் எடுக்க ஓகே, உண்மையிலே கொடுத்துருக்காங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள அவ்வளவு பேர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனா பெர்மிஷன் கிடைக்கும்னு. அது 2024 இருந்து இருக்கு அந்த அனுமதி. 2024 தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதலை வெளியிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக வண்டல் மண் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது விஜய் வந்து புதிதாக செய்தது போல இதே மாதிரி எத்தனையோ அறிவிப்புகள் வந்து பொய்யான அறிவிப்புகளும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அறிவிப்புகளையே இவங்க புதிதாக என்னமோ ஒரு தடாலடியா வந்து திரு விஜய் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாரு, பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது போன்ற ஒரு பிம்பமும் அண்மை காலமாக அது ஒரு பெரிய ஒரு இதுவா செய்திகளா பரவப்பட்டு. ஆமா, நான் தமிழ் நியூஸுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். நேத்து வந்து உங்களுடைய சேனலை ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க அதுல இன்னையில இருந்து வேலைக்கு சேர்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் கூட நேத்து வந்து பேரலைன்ற ஒரு சேனலை புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். ஆலி செந்தில்நாதன் சார் ஆரம்பிச்சு நாங்க அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடந்தது என்னங்க, என்னமோ தேஜாவு மாதிரி ஏற்கனவே நடந்தது பூரா திரும்ப நடக்கிறதா புதுசு. தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு பேர் சூட்டு விழா தமிழ்நாடுன்னு அறிவிக்க போறாங்க. வர்ற செய்தி எல்லாமே அவ்வளவு போலியானதாக இருக்கிறது அப்படின்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து. ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பதிவிட்டிருந்த பதிவை சொல்லி இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வருடத்திற்கு 365 நாள் இனி வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் வந்து சொன்னதாக எல்லாம் வந்து அவர் பதிவு போட்டிருந்தாரு. அதுல நான் ஒரு கோரிக்கை வைக்க ஆசைப்படுறேன். அதுல பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 28 நாட்கள் இருக்கும்படி அதை அமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா தோழர், கண்டிப்பா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய விடைகளை கொடுத்தீங்க. மிகுந்த நன்றி.